ஒரு வீடியோங்க. மருத்துவ குறிப்புங்க. இது வந்துங்க கல்யாணம் ஆனவங்க யூஸ் பண்ணுறதுங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த பதிவு. கல்யாணம் ஆகி புது தம்பதிகள், கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் தம்பதிகளாக இருந்தாலும் சரி. கசகசா இருக்குல்லங்க, கசகசா. கசகசாவை நைட்டு நீங்கள் ஊற வச்சிட வேண்டியது. 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற வச்சிட வேண்டியது. தண்ணியில் ஊற வச்சதை காலையில் எழுந்திரிச்சு அதை இடிக்கிறீங்க. நல்லா இடிச்சு இல்லை, பனங்கள் கண்டு சேர்த்திக்கிறீங்க. அதை இடிச்சுட்டு பனங்கள் கண்டை போட்டு மறுபடியும் இடிக்கிறீங்க அந்த இனிப்புக்காக. அதை போட்டு இடிச்சுட்டு முந்திரி பருப்பு இருக்கலங்க, முந்திரி பருப்பு, கேஷ்நட்டு ஒரு ரெண்டு கேஷ்நட்டு, ஒரு பிஸ்தா ஒரே பருப்பு போதும். ஒரு பிஸ்தா பாதாமி பருப்பு ஒரு 2-3 போட்டு எல்லாம் இடித்து, பாதாமி பருப்பு 2 போட்டுக்குங்க, பிஸ்தா 1 போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு முழுசாக இருந்ததுன்னா 4 போதும். அதையும் இடிக்கிறீங்க. அதையும் இடித்து நல்லா இது பண்ணி 2 சொட்டு தண்ணி ஊற்றி கூட இடித்து நல்லா உருண்டை பண்ணி முதல்ல நல்லா இப்போ நைட்டில் சாப்பிட்றதுக்கு பகல் ஊற வைங்க. பகலில் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு அதை இடித்து பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அது நல்லா கொதிக்கிற பாலில் கலக்கி உள்ளே போட்டு கலக்கி நல்லா குடிச்சிட வேண்டியது. ஆணும் குடிக்கலாம், பெண்ணும் குடிக்கலாம். குடிக்கும்போது ஆண்மை உங்களுக்கு பெருசாகும். நல்லா உங்களுக்கு ஆண்மையினுடைய சக்தி வரும். நல்லா தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மருத்துவ குறிப்பு. இது முன்னோர்கள்லாம் அப்போல்லாம் வீட்டிலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு செஞ்சு பால் கலந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இதை கொடு அவருக்கு அப்படின்னு. அந்த காலத்துலையெல்லாம் இது ஒரு சரியான மருத்துவ குறிப்பு. ஆண்மை குறைவாக இருக்கிறவங்க கூட இது கண்டினியூவாக சாப்பிட்லாம். சில பேர்கள் ஆண்மை குறைவாக இருக்கும், அது வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து அதை பண்ணுங்கள். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? வச்சுட்டா ஓகே.